வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 26. ஸோ நம்ம போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம நெக்ஸ்ட்டு தேவையான போஸ்ட்லாம் ரெடி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு 11 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, 7 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு 9 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, 10 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு 30 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, 19 பேருக்கு ரீச் ஆயிருக்கு, ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபேஸ்புக் போகலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் ஒருத்தருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் 3 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கும் முன்னாடி போட்ட போஸ்ட் வந்து 4 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, நம்ம குவாரா முன்னாடியே பார்த்த மாதிரி தான், மொத்தம் 144 வியூஸ் லாஸ்ட் 7 டேஸில் நம்ம இதோட நிற்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து தேவையான கண்டென்ட்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ ஹவு கேன் குயில்பாட் transform a single piece of content into multiple variations? ஸோ வந்து நம்ம இதைத்தான் நம்ம வந்து இப்போ டாப்பிக்காக எடுக்க போகிறோம். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நேராக கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு கூகுள் பாட் ஃபார்மேட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட்டை போயிடலாம். போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிடலாம், என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து இதை திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டை அதுக்கு இன்னொரு தாட்டி கொடுக்கலாம். ஸோ அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு போல். ஸோ நீட்டாக ஸ்மாலாக கொடுத்துருக்கு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கை ஸோ இங்கே கொடுத்துடலாம். இதை காப்பி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இன் வீடியோ அதுக்குள்ளே போயிடலாம். ட்ரை இன் வீடியோ. ஸோ 2024 வந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். ஜென்ரேட் வீடியோவுக்கு முன்னாடி யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுப்போம். ஸோ இப்போ ஜென்ரேட் வீடியோ ஸோ வந்துருச்சு. கண்டினியூ கொடுக்கலாம். வந்துருச்சு. ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். Imagine having a personal wordsmith at your fingertips, ready to transform your content into multiple variations. Meet Quillbot. Start by grabbing your text, a tale, an essay, or even a simple sentence. Next, pick a flavor. Want your text to sound sophisticated or perhaps... ஸோ நல்லா இருக்கு. நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ ஸ்டாக் வாட்டர்மார்க்ஸ் நார்மல், தென்
1080 பிக்சல். ஓகே, கண்டினியூ கொடுத்துடலாம். ரெண்டரிங் வீடியோ வந்துருச்சு. டவுன்லோட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டாப்பிக்கை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா ஜஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சிடலாம். ஆக்சுவலாக இது டபுள் வேலை ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி வச்சுருந்ததை அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இது நார்மல் கொண்டு போயிட்டு இது பேக் ஸ்பேஸ், இங்கே பேக் ஸ்பேஸ், இங்கே பேக் ஸ்பேஸ், இங்கே பேக் ஸ்பேஸ். ஓகே, இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் கொடுத்துட்டு கீழே நம்ம இதை கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ணிக்கலாம். போல்ட் டெக்ஸ்ட் இங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்மால் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டபுளாக வருது. இன்னொரு தாட்டி இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் பேஸ்ட் கொடுப்போம். திருப்பியும் டபுளாக தான் வருது. ஓகே, திருப்பியும் இதை பண்ணிவிட்டு இதை பண்ணால் சரியாக வந்துருச்சு. ஓகே, இப்போ கீழே இதை வந்துட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்கே கொடுத்து போல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். தென் பிக் யுவர் ஃபேவரட்டை காப்பி பண்ணிவிட்டு போல்ட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்பேஸ் விட்டுடலாம். தென் இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி போல்ட் இதில் போயிட்டு காப்பி தென் பேஸ்ட். ஸோ ஃபுல்லாக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். தென் மெட்டா பிஸ்னஸ், create a reel, add video. இது கரெக்டாக உட்காந்து. Imagine having a personal wordsmith at your fingertips, ready to transform your content into multiple variations. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தாட்டி கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை இன்ஸ்டாகிராம் ரீல் அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்லோட் கொடுக்குறேன். கொடுத்து அப்லோட் ஃபைல். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு.
நம்ம இதை அப்படியே இங்கே போயிட்டு செட் வீடியோ as பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணி இந்த ஃபைல் நேமை போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஷேர் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோடுன்னு கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் போயிடலாம். போயிட்டு ஆட் வீடியோ கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணதை இங்கே கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓகே வந்துருச்சா? இப்போது நம்ம வந்து டபுள் ஸ்பேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது சிங்கிள் ஸ்பேஸாக கொடுத்துடலாம். சிங்கிள் ஸ்பேஸாக கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போது நம்ம வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணோம், அப்படி தானே? ஓகே. இப்போ நம்ம நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளோட ஓகே இதை காப்பி பண்ணிடலாம். டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது இன்ஸ்டாகிராம் ரீல்குள்ளே தானே இருக்குது, சாரி ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இப்போது ஆட் டெக்ஸ்ட் இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம வந்து பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஃபுல்லாக கீழே வந்துடலாம். யூஸ் பண்ணாததாக இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கீழே வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஒரு சேஞ்சுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு கலரில் போயிட்டு பிளாக் கொடுத்துட்டு திக்னஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போது வந்து ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணணும். முதல்ல இதுக்கு ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு கண்டென்ட் இன் மல்டிபிள் வேஸ். ஓகே, மல்டிபிள் வேஸ் இதை கொடுத்துட்டு ஸோ இதுக்கு வந்து இந்த இதை கொடுக்கலாமா? கலர்ஃபுல்லாக இருக்குது, பிளாக் கலரில் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். நமக்கு கண்டென்ட் கரெக்டாக தெரியணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நல்லா தான் இருக்குது. இதை வேணால் ஒரு பாக்ஸ் படுத்தலாம். கொஞ்சம் டார்க்கன் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை அப்படியே டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை நேராக மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு அப்லோட் இமேஜ், தென் இங்கே கிளிக் பண்ணி நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷெட்யூல் வந்து January 1 6 PM. ஸோ 6 PMக்கு ஷெட்யூல் கொடுத்துடலாம்.
ஷெட்யூல் ஆயிடுச்சான்னு போய் செக் பண்ணலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து மார்னிங்க்கு ஏதாவது ஒரு போஸ்ட் ரெடி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ மார்னிங்க்கு வந்து எந்த மாதிரி போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றத யோசித்து வச்சுருக்கேன். லைக் கோட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்ன்றதுனால ஏதாவது ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போயிட்டு இங்கே போயிடலாம். போயிட்டு குவில்பாட், அதுக்கு குவில்பாட் எஃபி பேஜ் லோகோ. ஸோ அது இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம இந்த கலரை வந்து க்ரீன், அந்த க்ரீனை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இதை வந்து ஸ்மால் ஆக்கிடலாம். ஸ்மால் ஆக்கிட்டு எப்பயுமே ஒரே ஸ்பேஸ் ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கட்டும். நம்ம இங்கே போயிட்டு ஸோ 20 பாசிட்டிவ் கோட்ஸ் ஃபார் 2024. ஸோ வந்துருக்கு. சூப்பர், எனக்கு இந்த கோட் பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த கோட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை தூக்கிடலாம். தூக்கிட்டு ஓகேவா, இதை வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டு நம்ம இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வைப்போம். ஸோ இது நல்லாயிருக்கும். பட்டு இருங்க வர, இது நல்லாயிருக்கு. பிளெயினாக இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாவது டிசைன் போட்டுக்கலாம். இதுக்கு ஏதாவது பாக்ஸ் கொடுக்கலாமா? எஃபெக்டில் போயிட்டு இல்லையே, பார்டர் மாதிரி இதுக்கு தான் கொடுக்க முடியுமோ? ஓகே, இது நல்லா இருக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் இப்போ. ஸோ இது பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கு. கோட் ஆஃப் தி டே, அதுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் தேடுவோம். கோட் ஆஃப் த டே, அதுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? கிராஃபிக்ஸில் போயிட்டு கோட் இல்லை டெய்லி கோட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட் எனக்கு வேணும். யூ காட் திஸ், இல்லை இது நல்லா இல்லை. மேக் இட் ஹேப்பன், நல்லா இல்லையேப்பா. ஓகே, டெய்லி ரிமெம்பர், ஓகேவா? இது நல்லா இருக்கிற மாதிரி. டெய்லி ரிமைண்டர், சூப்பர். டெய்லி ரிமைண்டர்ன்றதை விட டெய்லி கோட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஸோ சரி வெறும் கோட்ஸ் அப்படின்னு போடுவோம். அதுக்கு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இது நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இதை வச்சுட்டு டவுன்லோட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு வந்து சிம்பிளாக டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து கீழே அந்த கோட்டை கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஸோ இதை வந்து இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் நம்ம ஆக்சுவலாக ரெடி பண்ணணும். ஸோ blank டாக்குமெண்ட்குள்ளே போயிட்டு இதை கீழே போட்டுட்டு இந்த தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் இதை அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து 2024 கோட்ஸ் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். 2024 ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கொஞ்சம் எடுத்துடலாம். பட் எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது செட் ரிலேட்டடாகவே இல்லையே. 2024 கோட்ஸ் இல்லை வெறும் கோட்ஸ் ஹேஷ்டேக்னு போடுவோமா? பாசிட்டிவ் கோட்ஸ் ஹேஷ்டேக் வந்திருக்கு. ஓகே, இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு தென் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நார்மல் டெக்ஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு திருப்பி மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ create a post, add photo. ஓகே, வந்துருச்சு. டன். இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. செட் டேட் அண்ட் டைம் மார்னிங் 9 o'clock. ஓகே, ஸோ மார்னிங் 9 o'clock, 9 AM. ஓகே, ஷெட்யூல். ஓகே, மேபி லேட்டர். டன். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். இப்போ நம்ம நேராக குவாராக்குள்ளே போயிடலாம். போயிட்டு கொஷின்ஸ், நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன் கொஷின். ஸோ அந்த கொஷினும் பண்ணலாம். அது இல்லாமல் நான் வந்து ஒரு நியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லைக் வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நான் வந்து ஒரு கொஷினாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே கீழேருந்து போகலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஸோ கீழேருந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட், what tricks can people use to add Quillbot to their writing process to make it better and easier? இது வந்து anyone wants to improve their writing, அந்த மக்களுக்காக இந்த கொஷின். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஆட் கொஷின் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு
ஆஸ்க். ஓகேவா? ஸோ இதை வந்து க்ரெடென்ஷியல்ஸ் மாற்றியாச்சு. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இது நம்ம நேராக சாட் ஜிபிடிட்ட கொண்டு போயிடலாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து கீழே ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா? இங்கேயும் ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்கேயும் ஸ்பேஸ். ஓகே, இங்கேயும் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேராக கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ லாஸ்ட் லைன் அது எங்கே? ஓகே, இங்கே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே இருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து லாஸ்ட் லைனாக எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ இமேஜ் ஆட் பண்ணணும். Tricks can be used the way of writing process to make better and easier. ஓகே, இப்போது கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு create a design. ஸோ custom size 602 into 399. ஓகே, create a new design கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ரைட்டிங் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நம்ம நல்லா கீழே வந்துடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓகே, இது நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? பட் கம்ப்யூட்டரில் எழுதுகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போது இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். வந்துருச்சா? ஸோ தட்ஸ் இட். இப்போ இதை போஸ்ட் படுத்திடலாம். ஓகே, இப்போது திருப்பி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த ஆன்சர் பண்ண கொஷினை ரெட்டாக மாற்றிடலாம். தென் how does Quillbot make it easier for people to learn new words? இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஆட் கொஷின் இதை போயிட்டு இங்கே ஆஸ்க் கொடுத்துடலாம்.
ஸோ ஆன்சர் க்ரெடென்ஷியல்ஸை மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். நியூ chat தென் கொடுத்துட்டு கீழே give me a long answer in simple words அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுத்துருச்சுன்னா நம்ம வந்து சாட் ஜிபிடி கிட்ட போக வேண்டிய அவசியம் வராது. ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கீழே ஒரு இமேஜ் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேர்ன் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த இது நல்லா இருக்கு. பட் குயில்பாட் மூலியமா லேர்ன் பண்ணுறாங்க ரைட்டா? அப்போ வந்து இதை விட இந்த மாதிரி ஓகே, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதை கொடுப்போம். அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ அதான் நமக்கு வேணும். டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட அந்த இமேஜை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே அந்த வேர் இஸ் தட் அந்த கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே இருக்கு. இதை நம்ம நேராக இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். லைக் how does Quillbot make easier for people to learn new words and say things in better way when they write? Okay, how to learn easier அதை ஒரு இதுவாக போடலாம். how to learn easily anything அப்படின்னு கொடுக்கலாம். anything in life. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நியூ chat கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே கொஷினை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு ஆன்சர் இல்லையா? ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இது கீழே இதை கொடுத்துடலாம். இதை போல்ட் பண்ணிடலாம். போல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இமேஜ் கொடுக்கலாம். இப்போது இதை அப்படியே டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு லேர்னிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு இங்கே அந்த இமேஜை ஆட் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ இதை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். கீழே வந்துருச்சு. ஓகே, வேற என்னலாம் பண்ணலாம்? How does Quillbot make easier for people to learn new words, say things better way when they write? How to say things better way when you write? அதுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம், பட் இன்னும் லென்த்தியாக போகும். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு கொஷின்னா நம்ம அதுக்கு ஒரு 2 செட் ஆஃப் ஒரு இதை பிரித்து நம்ம வந்து அதுக்கு டாபிக் கொடுத்து நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதை போஸ்ட் கொடுத்துடலாம். நல்லாயிருக்கு. ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இதை நம்ம ரெட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் காப்பி பண்ணிடலாம். கேன் யூ டெல் மீ ஹவு Quillbot helps with common writing problems like getting word right and using grammar correctly? Okay. ஸோ இந்த கொஷினை இங்கே கேட்கலாம். ஆஸ்க் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி க்ரெடென்ஷியல்ஸை மாற்றிடலாம். மாற்றிட்டு copy, go to Google Bard, then place the question. Give me a long answer in simple words. ஓகேவா? கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே, normally how to avoid writing problems அப்படின்னு கொடுக்கலாமா? இன்னொரு ஹெட்டிங், mindset to avoid common writing problems. ஓகேவா? இதை கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இதை திருப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் பட் ஐ நீட் a long answer. ஓகேவா? கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே நம்மளோட இதை கொடுத்துடலாம். பட் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இது கொடுத்துடலாம். ஓகேவா? மைண்ட் செட் டு அவாய்ட் common writing problems.
இதை போல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே மைண்ட் செட்டுக்கு ஒரு இமேஜ், ஓகேவா? ஸோ மைண்ட் செட்டுக்கு ஒரு இமேஜ், இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம ஒரு இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் போகிறோம். ஸோ இது நல்லா ஒர்க் ஆகும் நம்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துருவோம். காப்பி பண்ணிடலாம், கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்தாச்சு, ஓகேவா? வந்துருச்சு. பட் பெரிய இமேஜ் கொடுக்கல, இந்த இதுக்கு மட்டும்தான் இமேஜ் கொடுத்துருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வெளியே போயிட்டு ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணோம். ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ ஆன்சர் டிராஃப்டில் நம்ம ஒரு 3 கொஷின் போட்டு வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ணலாம். க்ரெடென்ஷியல்ஸ் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நியூ சேட்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு இந்த கொஷினை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக ChatGPT கிட்ட போயிடலாம். போயிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆன்சரை கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ கஸ்டம் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த எலமெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். நேராக கேன்வாக்கில் போயிடலாம். போயிட்டு கஸ்டம் ஃபீச்சர் இருக்கான்னு சர்ச் பண்ணலாம். இந்த கஸ்டமைஸ் இந்த வேர்ட் கூட நல்லாயிருக்கு. ஓகே, இது அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே அந்த இமேஜை கொடுக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. கீழே தேங்க்யூ ஃபார் ரீடிங் அதை கொடுக்கணும். ஸோ அவுட்டருக்கு வந்தாச்சு. ஸோ அவுட்டருக்கு வந்தனால இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். டிராஃப்ட்ஸில் போயிட்டு இஸ் இட் குட் டு யூஸ் குவில்பாட், இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ க்ரெடென்ஷியலை போய் மாற்றிடலாம். ஸோ டன் கொடுத்துட்டு இஸ் இட் குட் டு யூஸ் குவில்பாட்டை காப்பி பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம்.
ஓகே, நல்லா இருக்கு. அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு இமேஜ். நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ஒரே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒன்றுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா டைம் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே, இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீட்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்காக கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். என்னடா உள்ள அதுக்கு மட்டும் நீ 2 பண்ண, இதுக்கு மட்டும் ஒன்றா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பண்ணுவோம். முதல்ல உள்ளே இருக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணுவோம். இதை கொஞ்ச நாள் கழித்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இதுக்கு இப்போதைக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா டுமாரோவே கூட நான் பண்ணுவேன். ஸோ சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் இட் ஓகே டு யூஸ் பில்போர்ட் ஃபார் எஸ்ஏ. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நியூ சேட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். என்டர். ஓகே, பெருசாக வந்திருக்கு. தேங்க்யூ. ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ திருப்பி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். இதை அப்படியே டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இங்கே போயிட்டு அந்த இமேஜை அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழே போயிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். அவ்வளோதான். கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, டிராஃப்டில் ஒன்றுமே இல்லை. சூப்பரா, டன். ஸோ இன்றைக்கி தேவையான போஸ்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.